ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி டியூஸ்டே. இந்த டியூஸ்டே வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான டியூஸ்டேவாக அமையட்டும். முருகன் அருள் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கட்டும். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு பாம்பன் சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கேங்க. காமிக்கிறேன் இருங்க. அங்கே பாருங்க பாம்பன் சுவாமிகள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நல்லபடியாக சேவிச்சிட்டேன். உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, சௌபாகியமாக இருங்க. அப்புறம் ஒரு மிராக்கல் நடந்தது கோவிலில், சொல்லட்டுமா? நான் வந்து முண்டக்கண்ணி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேங்க வெள்ளிக்கிழமை. அப்போது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, எப்போவுமே முருகனுக்கு பாலபிஷேகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் வந்து சீக்கிரமாக குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வந்து அம்மன் கோவிலுக்கு தானே போயிருந்தோம். அதுவும் முண்டக்கண்ணி அம்மன் கோவிலில் அங்கே முருகர் சிலை வந்து இருக்காது. நான் அப்படி நினச்சிட்டு தான் உள்ளே போய் நல்லா வந்து சுவாமியெல்லாம் பார்த்துட்டு வந்தால் கோவிலுக்குள்ளேயே வந்து என்ன ஆகிப்போச்சு, திருநீர் குங்குமம் கொடுக்கும்போது ஒரு குட்டி குழந்தை வந்து அழகாக இந்த மாதிரி நெத்தியில் வச்சுருக்க மாதிரி இட்டு விட்டாங்க. ஒரு குழந்தை, அவங்க அம்மா கேட்குறாங்க, யாருடா இந்த ஆண்டி, அந்த ஆண்டிக்கு ஏன்டா வச்சு விட்ற அப்படின்னு. அப்புறம் இந்த குட்டி குழந்தை பண்ணிச்சிங்களா, பண்ணிவிட்டு அந்த சந்தோஷத்தோடையே வரேன். நாகம் கிட்ட முருகர் இருக்காங்க, அதுக்கு ஒரு குழந்தை வந்து பாலாபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் தோணுச்சு, நீங்கள் முழுசாக ஒருத்தரை நம்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்களை எப்போவுமே வந்து கைவிட மாட்டார். அவரோட அற்புதத்தை வந்து வாழ்நாள் முழுக்க கோடி கத்துது பாருங்க, உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பார். அந்த மாதிரி தான் முருகனும். நீங்கள் அவரை ஒரு வாட்டி நம்பிட்டீங்கன்னா நீங்களாக அவரை விட்டு போனாதான் உண்டு, அவர் உங்களை விடவே மாட்டார். அந்த குழந்தை பாலாபிஷேகம் பண்ணும்போது நான் நினச்சிக்கிட்டேன், உனக்கு உடல் சரியாகணும்னு சொல்லி தான் அந்த குழந்தை மூலமாக வந்து பாலாபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு. நம்ம முருகன் ஐயன் வந்து அவரும் ஒரு பெரிய குழந்தை. அந்த குழந்தை உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் எப்போவுமே ஒன்றும் உங்களுக்கு ஆகாது. நன்றி, வணக்கம். திருத்தணி முருகனே துணை.